ஸோ 3வது தவறு வந்து நட்ஸு. குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸு குடுக்குறது வந்து ரொம்ப டிலே பண்றது. இது நட்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகுமா? இல்லன்னா அது எப்படி குடுக்குறது அப்படின்னு தெரியாமலும் சில பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் கிட்ஸ் வந்து ஒரு பேசிக் கார்ப் டயட்லாம் நல்லா எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் நீங்க வந்து ஒரு நான்வெஜ் குடுக்குறீங்கன்னா, அது ஆல்டர்னேட்டிவ் ஃபார் அ நான்வெஜ் வந்து நீங்க நட்ஸ் தாராளமா குடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் அண்ட் சால்ட். ஸோ சுகர் அண்ட் சால்ட் வந்து நெறைய சுகர் குடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூடிடும். ஸோ அதனால ஏர்லியரா டயபெட்டிஸ் வந்துரும். இல்லன்னா ஒபிசிட்டி வந்துரும். இல்லன்னா நம்ம சால்ட் குடுக்கறதுனால கிட்னிலாம் அஃபெக்ட் ஆயிடும். ஹைப்பர் டென்ஷன் வந்துரும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நெறைய குடுத்தா தான். குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு நம்ம ரொட்டீனா டயட்ல வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் நேச்சுரல் சுகர் அதாவது கருப்பட்டியோ, பனங்கற்கண்டோ சேர்த்துக்கிறதோ, இல்ல மினிமல் அமௌண்ட் ஆஃப் சால்ட் குழந்தைங்க டேஸ்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்றதுனால, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போறதில்ல. கடைசி விஷயம் வந்து, எப்போ நீங்க குழந்தைங்களுக்கு டயட் குடுத்தாலுமே, கொஞ்சம் டைவர்ஸ்டா இருக்கணும். ஸோ மார்னிங் வந்து கார்ப் கொஞ்சம் குடுத்தாலும், அதில கொஞ்சம் புரோட்டீன் இருக்கணும். அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போது, கொஞ்சம் ஃபைபர் கன்டென்ட் இருக்கிறது. ஸோ ஒரே நாள்லயே நீங்க வந்து கொஞ்சம் மல்டிபிள் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ட குடுக்கும்போது, குழந்தைங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் நியூட்ரிஷனுமே கிடைச்சு, ஒரு பேலன்ஸ்டா குழந்தைங்க வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முக்கியமா இந்த 5 மிஸ்டேக்ஸுமே வந்து நீங்க குழந்தைங்களுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ்ல இருந்தே நீங்க டயட் பிளான் பண்ணும்போது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. தேங்க் யூ.